அவள் வெளியே வருவதை பார்த்தவுடன் சிவா அவளுக்கு அருகில் சென்று அவள் தோள்களில் கை வைத்து, ஃபர்ஸ்ட் டே எப்படி போச்சு, உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லைல்ல என்று எதுவும் தெரியாதது போல கேட்டான். சிவா மேற்கொண்டு பேசுவதற்குள் தினேஷிடமிருந்து அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது. சிவா போனை அட்டென்ட் செய்து காதில் வைக்க, சீஃப், மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சதில்ல, இப்ப நான் பேசலாமா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் என்று தயக்கத்தோடு இழுத்தார். சிவா அவந்திகாவை பார்த்தபடி ஒரு சில வினாடிகள் யோசித்தான். பின் அவரிடம், எஸ் டெல் மீ, வாட் இஸ் த மேட்டர் என்று கேட்க, அவர் பதில் சொல்லும் கேப்பில் அவன் அவந்திகாவை பார்த்து 2 minutes என்று சிக்னல் காட்டினான். பிறகு மீட்டிங் ரூமின் மறுபக்கத்திற்கு சென்று பேசினான். எங்கே அவந்திகா தன்னுடைய உண்மையான அடையாளத்தை கண்டுபிடித்து விடுவாளோ என்று நினைத்தான். அவன் சிறிது தூரம் தள்ளி சென்றான். அவந்திகா தன்னை கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு, சொல்லுங்க தினேஷ், என்ன விஷயம் என்று கேட்க, சீஃப், எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வந்து அந்த உட்டன் பாக்ஸ் அது எங்க போச்சுன்னு தெரியல சீஃப். நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், பட் அது எங்க போச்சுன்னு தெரியல என்று நடுங்கியபடி கூறினார். அந்த பாக்ஸ் ஹைலி கான்பிடென்ஷியல் என்பதால் இதை கேட்டு சிவா நிச்சயமாக கோவப்படுவான். அதன் விளைவுகள் எப்படி இருக்க போகிறது என்று பயந்து நடுங்கினார். ஆனால் அவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவன் மிகவும் கூலாக, டோன்ட் வரி தினேஷ், அந்த பாக்ஸ் என் கைக்கு வந்துருச்சு என்றார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. சிவா எப்படி அந்த பாக்ஸை கண்டுபிடித்தான் என்று அதிர்ச்சியோடு யோசித்தார். எப்படியோ அந்த உட்டன் பாக்ஸ் அதன் உரிமையாளரை அடைந்து விட்டதை நினைத்து அவர் நிம்மதி அடைந்தார். உயிர் பிழைத்த சந்தோஷம் அவருக்கு. ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் தினேஷுக்கு என்ன நடக்கும் என்பதை அவரால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ரிலாக்ஸ் தினேஷ், ரொம்ப யோசிக்காதீங்க, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு சிவா போனை கட் பண்ணி விட்டான். ஆனால் தினேஷால் இன்னும் கூட அந்த ஷாக்கில் இருந்து வெளிவர முடியவில்லை. எப்படி அந்த பாக்ஸ் சிவாவின் கைக்கு கிடைத்தது என்ற கேள்வி $1 மில்லியன் கொஸ்டினாக அவர் மனதை குடைந்தது. எவ்வளவு யோசித்தாலும் அவருக்கு பதில் கிடைக்கவில்லை. கடைசியாக அவருக்கு ஒரே ஒரு பதில் தான் தோன்றியது. ஒருவேளை தேதே அந்த பாக்ஸை கண்டுபிடித்து சிவாவிடம் கொடுத்திருக்கலாம் என்று நினைத்தார். அந்த பெட்டியை தொலைத்த பிறகு தினேஷ் அவனிடம் இதுவரை பேசவில்லை. அதனால் தேவ்தான் அதை செய்திருப்பான் என்று அவராகவே நினைத்துக் கொண்டார். போன் பேசி முடித்துவிட்டு சிவா வருவதை பார்த்தவுடன் அவந்திகாவின் முகம் பிரைட் ஆனது. அதே நேரம் அவள் மனதுக்குள் ஒரு கேள்வியும் ஓடிக்கொண்டிருந்தது. போன் வந்தவுடன் சிவா ஏன் தனியாக சென்று பேசுகிறான்? அப்படி என்ன ரகசியம் அவனுக்கு பின்னால் இருக்கிறது என்று யோசித்தார். அதை நேரடியாக சிவாவிடமே கேட்டுவிடலாம் என்று நினைத்தவள், என்னாச்சு சிவா, யார்கிட்ட இருந்து கால், ஏன் தூரமா போயிட்ட, எங்கேயே பேசி இருக்கலாமே, நீ எதையாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா என்று கேட்டுக்கொண்டே நடந்தாள். அவன் மிகவும் சாஃப்டான டோனில், எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது அவந்திகா, அதுக்காக மறைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, சில சரியான காரணத்துக்காக கூட சில விஷயங்கள் மறைக்கப்படும். காலப்போக்கில் உண்மை தன்னால வெளியே வரும். அது வரைக்கும் காத்திருக்கிறது தான் நல்லது. அதை விடு, உன்னோட மீட்டிங் எப்படி போச்சு அதை சொல்லு என்றார். அவந்திகா அவன் பேச்சில் மறைந்திருக்கும் மர்மத்தை கண்டுபிடிக்க முயன்றார். ஆனால் அவளால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. உண்மைகள் காலப்போக்கில் வெளிவரும் என்று சிவா சொன்ன வார்த்தைகளை டீகோட் செய்ய முயற்சித்தார். அப்படி என்ன உண்மை வெளிவரும் என்று யோசித்தார். ஆனால் அவளுக்கு விளங்கவில்லை. அவளால் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு ரகசியம் சிவாவுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது என்பதை மட்டுமே அவளால் உணர முடிந்தது. என்ன யோசிக்கிற அவந்திகா, மீட்டிங் எப்படி போச்சுன்னு கேட்டேன் என்று அவன் மீண்டும் கேட்க, அதற்கு அவந்திகா, ரொம்ப நல்லபடியாவே போச்சு சிவா, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பயந்தேன், பட் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன் என்று சந்தோஷமாக கூறினார். அப்போது திடீரென அவந்திகாவின் வயிற்றிலிருந்து வித்தியாசமான சத்தம் கேட்டது. அவள் வெட்கத்தோடு சிவாவை பார்த்தாள். சிவா, நான் காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல, எனக்கு பசிக்குது என்று தயக்கத்தோடு கூறினார். அவன் சட்டென சிரித்துவிட்டு, இதுக்கு தான் நான் காலையிலேயே சொன்னேன், சரி வா நாம் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போகலாம் என்றார். இல்ல சிவா, இன்னைக்கு நான் சொல்ற ஹோட்டலுக்கு தான் போகணும். நேத்திக்கே நான் உனக்கு ட்ரீட் கொடுக்கறேன்னு சொன்னேன், நீ தான் வேண்டான்னு சொல்லி என்னை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்ட. அட்லீஸ்ட் இன்னைக்காவது நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன், நீ அதை மறுக்க கூடாது என்று கண்டிப்பாக கூறினார். அவந்திகா சற்று பிடிவாதமாக சொல்ல சிவாவால் அதை மறுக்க முடியவில்லை. அதே நேரம் அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க, நீ இன்னைக்கு வந்துதான் ஆகணும் என்று சொல்லிக்கொண்டே அவள் அவன் கையை பிடித்து ஆபீஸுக்கு வெளியில் இழுத்துச் சென்றார். அவந்திகா, மெதுவா, உன் கையில அடிபட்டிருக்கு, வலிக்க போகுது, பார்த்து. சரி, நீ சொல்ற ஹோட்டலுக்கே போகலாம். இன்னைக்கு நீ தான் மகாராணி, நான் உன்னோட அடிமை, நீ சொல்றத அப்படியே செய்யற, போதுமா என்று சொல்ல அவள் சந்தோஷத்தில்,
சோ ஸ்வீட் ஆஃப் யூ சிவா என்று அவன் கன்னத்தை கிள்ளினாள். சிவாவின் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்திவிட்டது போல உணர்ந்தான். அவள் ஃப்ரெண்ட்லியாகத்தான் இதை செய்கிறாள் என்று தெரிந்தாலும் கூட சிவா வானத்தில் மிதக்க ஆரம்பித்து விட்டான். அதே நேரம் அவந்திகா அந்த கம்பெனியை விட்டு வெளியேறிய பிறகு எல்லோரும் அவளை மீண்டும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தார்கள். அதெல்லாம் நல்லா தான் பேசுறா, ஆனா நாளைக்கு டீல கிராக் பண்ண முடியுமா அவளால? கண்டிப்பா முடியாது. நாளைக்கு தானே அவளோட உண்மையான லட்சணம் என்னன்னு தெரிய போகுது, பார்க்கலாம். ஒருவேளை நான் அவ இடத்துல இருந்திருந்தா இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம் என்று ஒருவர் சொல்ல, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை 10% இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன்னு வேற சொல்லியிருக்கா. அந்த பெட்ல ஜெயிக்க இன்னைக்கு நைட் யார் கூட பெட்டை ஷேர் பண்ண போறான்னு யாருக்கு தெரியும் என்றார் இன்னொருவர். என்று சத்தமாக ஒரு குரல் ஒலித்தது. அது அவந்திகாவை வேலைக்கு ஹயர் செய்த விஸ்வநாத். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அவந்திகாவை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்க அவர் மட்டும் அவர்களோடு சேரவில்லை. அவர் கோபமாக எழுந்து நின்றார். நீங்க எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? படிச்சவங்க மாதிரியா பேசுறீங்க? அந்த பொண்ணு பேசுனதை பாத்தீங்கல்ல, அதுல இருந்து அவளோட எபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறது தான் உங்க எல்லாருக்கும் நல்லது என்று கோபமாக கூறினார். விஸ்வநாத் அந்த கம்பெனியில் 10 வருடங்களாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவந்திகா மாதிரியான எலிஜிபிளான பெண்ணை அவர் இதுவரை பார்த்ததே இல்லை. அதனால் அவருக்கு அவந்திகா மீது அதீத நம்பிக்கை இருந்தது. இங்கே அவர் அவந்திகாவுக்கு சப்போர்ட்டாக பேசிக் கொண்டிருக்க, மறுபக்கம் சிவா அவந்திகா சொன்ன ஹோட்டலை நோக்கி சென்றார். காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இருவரும் இறங்கி ரோட்டில் நடக்க ஆரம்பித்தார்கள். அது ஒரு சாதாரண ஹோட்டல். அங்கே பார்க்கிங் வசதி இல்லாததால் சிறிது தூரம் நடந்துதான் செல்ல வேண்டும். இருவரும் நடந்து சென்றபோது யாரோ அவந்திகாவை பெயர் சொல்லி கூப்பிட்டார்கள். அவந்திகா திரும்பி பார்த்தார். அங்கே ஒரு கருப்பு கலர் கார் நிற்பதை பார்த்தார். காரை பார்த்தவுடன் அது யாருடைய கார் என்று அவந்திகா அடையாளம் கண்டுபிடித்து விட்டார். காரின் கதவு திறக்கப்பட்டு ஒரு அழகான பெண் அதிலிருந்து இறங்கினாள். அவள் பிங்க் கலர் ஷார்ட் டிரெஸ் போட்டு இருந்தார். மெதுவாக அவந்திகாவுக்கு அருகில் வந்தார். அவள் அவந்திகாவின் ஸ்கூல் ஃப்ரெண்ட் மேகா. பணத்துக்காக அவந்திகாவுக்கு பதிலாக நந்தினிக்கு ஃப்ரெண்ட் ஆகிவிட்டார். அவந்திகா, நீங்க என்ன பண்ற என்று கேட்டவள் சிவாவை பார்த்து, யாரடி இவரு? செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. இவர் தான் உன்னோட லவ்வரா? இவர் கூட தான் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்றார். மேகா அவந்திகாவை அவமானப்படுத்த விரும்பினாள். அதனால் அவளை வேண்டுமென்றே கேலி செய்து கொண்டிருந்தார். உன் சிஸ்டரோட பர்த்டே பார்ட்டி ஹோட்டல் பிளாசால நடக்க போகுது. நீ என்னடானா இந்த மாதிரி சீப்பான ஏரியால சுத்திக்கிட்டு இருக்க? யூனோ, அவ என்னையும் இன்வைட் பண்ணிருக்கா. அதுக்காக தான் நான் ஷாப்பிங் பண்ண போறேன் என்றார். அவந்திகாவுக்கு அவள் பேசுவது எரிச்சலாக இருந்தது. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? நீ எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணு. ஆனா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, அதே 28ஆம் தேதி என்னோட பர்த்டே பார்ட்டியும் நடக்க போகுது. நந்தினியோட பார்ட்டியை விட 10 டைம்ஸ் கிராண்டா நடக்க போகுது. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக்கப் பண்ணதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ என்று சொல்லிவிட்டு வேகமாக திரும்பி நடக்க ஆரம்பித்தார். சிவாவும் அவளை ஃபாலோ பண்ணி நடந்தார். அப்போதுதான் கோபத்தில் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டோமோ என்று யோசித்தார். உடனே அப்பாவி கண்களால் சிவாவை பார்த்து, சாரி, உளறிட்டேன்ல, என் பர்த்டேவை தான் கிராண்டா செலிப்ரேட் பண்ண யாருமே இல்லையே என்று வருத்தத்துடன் கூறினார். மேகா அவந்திகாவை நடுரோட்டில் வைத்து டீஸ் பண்ணினார். அதனால் கோபப்பட்ட அவந்திகா பதிலுக்கு மேகாவிடம் தன்னுடைய பர்த்டே பார்ட்டி நந்தினியின் பார்ட்டியை விட 10 மடங்கு கிராண்டாக நடக்கும் என்று சவால் விட்டார். பெண் சிவாவை அழைத்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தார். உடனே மேகா சத்தமாக, ஏ நில்லு, நந்தினியோட பர்த்டே ஹோட்டல் பிளாசால நடக்குது. உன்னோட பர்த்டே எங்க நடக்க போகுதுன்னு சொல்லு, பார்க்கலாம் என்று கிண்டலாக கேட்டார். அதை கேட்டவுடன் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவந்திகா அப்படியே நின்று விட்டார். உடனே சிவா குறுக்கிட்டு மேகாவுக்கு பதில் சொன்னார். வர்ற 28ஆம் தேதி எல்லாருக்குமே அது தெரிய வரும், அப்போ நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க என்றார். ஆனால் மேகாவுக்கு அவனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை. அவர்கள் தன்னை சமாளிப்பதற்காக ஏதோ கதை விடுகிறார்கள் என்று நினைத்தார். பின் மீண்டும் கேலியாக, அதையும் பார்க்கலாம். ஏ சிவா, நீ அவந்திகாவுக்கு என்ன கிஃப்ட் பண்ண போற? கோஹினூர் டைமண்டையா என்று கலாய்த்தார். ஆனால் சிவா ஒரு செகண்ட் கூட தயங்காமல், அவந்திகா சொன்னா கோஹினூர் டைமண்ட் இல்ல, டைமண்ட் ஷாப்பையே கிஃப்டா கொடுப்பேன் என்றான். உடனே அவந்திகா சிவாவின் கையை பிடித்து ஜாடை காட்ட, அவள் தன்னை அமைதியாக இருக்க சொல்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட சிவா வாயை மூடிக்கொண்டார். அதை பார்த்து கொண்டிருந்த மேகா, வெரி குட் அவந்திகா, இனிமே அவனை பேச சொல்லாத. ஒண்ணுமே இல்லைனாலும் வாயால அந்த நிலாவையும் நட்சத்திரத்தையும் கூட வாங்கி கொடுத்துருவான் போலயே.
அவனே ஒரு யூஸ்லெஸ். அவன் டைமண்ட் ஷாப்பை வாங்கி தருவானா? முதல்ல அவனோட பொசிஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேச சொல்லு என்று ஏளனமாக கூறினார். அவள் சிவாவை கிண்டல் செய்வது அவந்திகாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவந்திகாவின் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்த மேகா, நீ எப்படி போனா எனக்கு என்ன, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்புறம் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.